கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இந்த வாசிக்க வசனம் இந்த வசனம் என்னது? ஸ்திரீகள் சபையிலே பேசலாமா பேசக்கூடாதா, இதை வச்சு என்ன பண்ணுறா அப்படிதான் எழுதிருக்கீங்க. ஆனால் இதை குறித்து பேசணும்னா என்ன பேசுவாங்கன்னா, ஸ்திரீகள் ஊழியம் செய்யக்கூடாது, ஸ்திரீகள் பேசக்கூடாது. இப்போ அந்த காலத்தை நம்ம மனசு பார்க்க போகிறோம். என்ன நினைச்சது? நீங்களாம் போய் ஊழியம் செய்யணும் இல்லையா? நம்மளோட நோக்கம் அதான் இல்லையா? என்ன நடக்குது? நம்ம வசனத்துக்கு முடியாது தியானிச்சு பார்க்கலாம். நிறைய என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒருத்தர் நினைச்சது யூடியூப்ல பேசுகிறவங்க தெரியுமா, நோவாவுக்கு அப்புறம் தான் எல்லாருமே மாம்சம் புசிச்சாங்க, நோவாவுக்கு முன்னாடி யாருமே மாம்சம் புசிக்கலை அப்படின்னாரு. எனக்கு பக்கம் ஆகி போச்சு. அப்புறம் ஆபேல் எதுக்குப்பா ஆடு வளர்த்தாரு? ஆட்டு புழுக்கைக்காக ஆடு வளர்த்தாரு, ஆட்டு சாணிக்காக ஆடு வளர்த்தாரு. காயின் ஆபேல் இருந்தாங்கல்ல, ஆபேல் ஆடு வளர்த்தாரா இல்லையா? எதுக்கு வளர்த்தாரு ஆபேல்? ஆட்டு முடியும் ஆட்டு சாணியும் கிடைக்கும் வளர்த்தாரா? ஆடை எதுக்கு வளர்த்துருப்பாரு? கட் பண்ணி டெய்லி என்ன செய்து கறி சாப்பிடலாம் தான் வளர்த்துருப்பாரு. வளர்த்துருப்பாரா இல்லையா? நிறைய என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்த மாதிரியே பேசுறாங்க. இல்ல, அது ஆவியானோட வெளிப்பாடு இல்ல. பைபிள் நினைச்சது ஆவியான சொல்றதுக்கு சொல்லவே சொல்லாது. அப்ப இங்க வசனம் நினைச்சு நீங்க வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. சபைகளில் சரி, ஓகே. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சபைகள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாது, வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, சபையை நடத்தக்கூடாது அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிக்கலாம் தெரியல, நிறைய பேர் சொல்றாங்க. ஏதாவது பெண்கள் வந்து என்ன பண்ண ஊழியம் செய்யவே கூடாது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊழியம் செய்யலான்றீங்களா செய்யக்கூடாதுன்றீங்களா? எப்படி சொன்னீங்க செய்யலாம் அப்படின்ட்டு? வசனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ நான் ஒரு வசனத்துக்கு வரேன், இந்த காலத்துக்கு வரேன். இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்களோட ஆர்கியூமென்ட் என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் வந்து பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன எழுதிக்குன்னா, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்கிறவர்கள்லாம் இந்த உள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. வாயில என்ன பண்ணும், ஒரு ராத்திரி போட்டு ஒட்டிடணும். சரிதானா? நான் சொல்றது இல்லையா? கடன் அப்படிதான் இருக்குது. ஆனா உங்கள் ஸ்திரீகள் சபைகளில் பேசாமல் இருக்க கடவர்கள். அப்ப இவர் வந்து பைபிளை எடுத்து பேசுறதை குறித்து சொன்னாரா, இல்லாட்டி உள்ள வரங்க கயமொழியும் பேசுறாங்க, இவங்க பேசுறதுனால தொந்தரவா இருக்கு அதனால பேசக்கூடாதுன்னு சொன்னாரா? புரியுதா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற விஷயம் என்ன, இங்கிலீஷ் என்ன எழுதியிருக்காரு அந்த சொல்லி? Women should remain silent in the churches. ஓகே, போதும். Women should remain silent in the churches. அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து இருக்க பொம்பளை என்ன பண்ணும், வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், பேசுறவருக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, ஆராதனைக்கு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்து ஜனங்களுக்கு அவ்வளவு விவரம் கிடையாது, யாருக்கு விவரம் தெரியாது. எப்படி இருக்கணும், சபை ஒழுங்குதான் இருந்துச்சா? பவுல் தான் சபை ஒழுங்குல ஒன்று பண்ண எல்லாம் தெரியாது. இப்போ வருவாங்க, இப்போ நான் நின்று முன்னாடி நின்று பேசுறேன். ஏன்னா அப்போ இவங்கள மாதிரி எல்லார்ட்டையும் பைபிள் இருக்காது. எல்லார்ட்டையும் பைபிள் இருந்துச்சா? அப்போ இல்லை, எல்லார்ட்டையும் பைபிள் இல்லை. இப்போ எல்லார்ட்டையும் பைபிள் இருக்குது. அப்போ என்ன செய்யுது, யார்ட்டையும் பைபிள் கிடையாது. ஈவன் அப்போஸ்தலனாகிய பவுலும் கையில பைபிள் வச்சுட்டாருன்னு எங்கேயுமே இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வச்சு ஆவியானவர் பேசுற வார்த்தையில கொண்டு தான் நம்ம பவுல் பிரசங்கிச்சார். எதுவுமே எழுதி வச்சிருக்கல இல்லையா? பைபிள் எதுவுமே இருந்துக்கல, யார் கையிலுமே இல்லை. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், சொன்ன உடனே திரும்பி கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. அப்போ நான் சொல்லும்போது டவுட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணி பக்கத்தில் காட்ட கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? பக்கத்தில் கேட்பாங்க, இருக்க மாட்டாங்களா? அப்போ இங்க இருந்த ஸ்திரீகள் புருஷங்கிட்ட என்ன பண்ணிப்பாங்க, இதை அவர் அப்படி சொல்றாரு, இப்படியா அப்படியே கேட்டுப்பாங்க, இருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க ஒரு வேலை. இல்லாட்டி என்ன செய்யுது, சில பேர் என்ன பண்ணாங்க, சில சுவாபமே அப்படி இருக்கும். பொம்பளை பக்கத்தில் தான் செய்யுது, ஏதாவது நயம் பொல பேசிட்டு இருப்பாங்க. அப்படி விடவங்க இருந்தா செய்தாங்க இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம கரெக்டா சொல்லலாம், இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ண, ஒண்ணு எழுதி கொடுத்துட்டா கம்முன்னு இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணாரு, சபைக்குள்ள வந்தா நீங்க என்ன பண்ணணும், பேசாம இருக்கணும். அவங்களாம் ரொம்ப தொந்தரவு இருந்திருக்குது. அவன் பர்டிகுலரா அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைய தினத்துல இருந்து ஜனங்களுக்கு பேசி ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, ஒரு ஒழுங்கா இல்ல, இவங்க பாட்டு இங்க ஆராதனை பண்ணா அங்க கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்குது, இங்க வசனம் சொன்னா அங்க கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்குது. அதுக்காகத்தான் அவர் எழுதியிருக்காரு இல்லையா? இப்ப யாராவது இப்ப சொல்ல முடியுமா, சபைகள் உங்க ஸ்திரீகள் பேசாம இருக்க வாய் மூட்டி இருக்க முடியுமா? நீங்க ஏன் பாட்டு பாடுறீங்க? இப்போ நீங்க ஏன் பாட்டு பாடுறீங்க? இப்போ பேசாம இருக்கணும்னா பாட்டு பாடக்கூடாது, பேசாம இருக்க என்ன பண்ணும், வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அப்படி நீங்க பாட்டு பாடக்கூடாது, நீங்க பைபிளும் படிக்க கூடாது, நான் ஏதாவது கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லக்கூடாது. அப்படிதான் எழுதி இல்லையா? அப்படிதான் எழுதி. ஏன்னா அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்கன்னு தான் எழுதியிருக்காரு. இதை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சபைகள் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவுள் அவர்கள் பேசுவதற்கு அனுமதி இல்லை, அது அயோக்கியமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீ ரொம்ப தொந்தரப்பட்டதுன்னா தொல்லையா இருக்குமா இருக்கா, நடத்த முடியுமா? நான் நடத்த சொல்ற வசனம் கேட்க மாட்டேன். 4 பேர் அங்கே பேசிட்டு இருந்தாங்க, எல்லாரோட கவனம் எங்கே போகும், அங்கதான் போகும். இங்க பக்கம் திரும்பணுமா, திரும்ப. சரி, இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காரு, இது ரொம்ப கிளியர். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள்.
இவர் இப்போ வந்து சபையில ஒரு பெண் வந்து வந்து சபையை நடத்தக்கூடாதுன்னு முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா சபைகளில் ஒரு ஸ்திரீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பார் இல்லையா? சபைகள் ஒரு ஸ்திரீ பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பார். அப்படி சொல்லிருக்காரா? இல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, நற்குணசாலிகளா இருந்தார் வேதம் சொல்லுது. ஆராய்ச்சி பார்த்தாதான் வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியும். ஆமென். நான் என்னோட இது ரொம்ப சிம்பிளா நான் டிசைட் பண்ணிடுவேன். எப்படின்னா, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரே கிடையாது. அவர் எல்லாரும் அவரோட வசனத்தை குறித்து பேசணும்னு விரும்புறாரு. ஆமென். நான் அது இன்னும் வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் லாஸ்ட், அப்புறம் அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப சபைகள் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவுள் சொன்னது பைபிள் எடுத்து வசனத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லல, வாயை மூடிக்கிட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம பேசாமல் இருக்கணும்னு சொல்லி அவர் பண்ணிருக்காரு, எழுதியிருக்காரு. அடுத்து என்ன பண்ணிருக்கு? அடுத்து வாசிங்க. பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை. இப்படி சொன்னாலும் பேசாம வாய் மூடிட்டு இருப்பாங்கன்னு சொன்னார் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு புருஷர்களே படிக்கிறது பெரிய காரியமா இருந்தது. அவங்களுக்கே படிக்க தெரியாது. ஸ்திரீகளுக்கு படிக்க தெரியுமா? தெரிஞ்சிருக்காது. அப்ப யார பண்ணணும்? அவங்க யார்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். அதனால அவங்க அடிக்கடி கேட்டு நம்ம அடிக்கடி பேசி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நீங்க என்ன பண்ணணும்? கேட்கறது என்ன பண்ணணும்? வீட்டுல அதை கீழே என்ன பண்றாரு? வாசி மாத்துறதுக்கு அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. ஸ்திரீகள் ஏன் எழுதிருக்காருன்னா ஸ்திரீகள்லாம் சேர்ந்து பேசுறாங்க, ஒரு ஸ்திரீ இல்ல. ஸ்திரீ பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு அவர் எழுதல. ஸ்திரீகள் எல்லாத்துலயுமே ஸ்திரீகள் தான் எழுதிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா அவர் என்ன எழுதிப்பாருன்னா, பவுலோட ஞானம் ரொம்ப அதிகமான ஞானம், ரொம்ப கிளியரா எழுதிப்பாரு. எந்த ஒரு ஸ்திரீயும் சபையிலே பிரசங்கிக்க கூடாதுன்னு எழுதிருப்பாரு இல்லையா? அப்படி எழுதிப்பாரு அவரு. எந்த ஒரு ஸ்திரீயும் சபையில பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது எழுதியிருப்பாரு. இதுக்கு நான் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கும் என்ன பண்றாங்க, நிறைய விதமான என்ன செய்யுது, புருஷன் மேல என்ன சொல்றது இருக்குது, வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுறது அயோக்கியமா இருக்குங்க. இங்க பேசுறதுன்னா என்ன சொல்ற, பேசுறது வேற, பிரசங்கிக்கிறது வேற. ரொம்ப கிளியரான விஷயம். பேசுறது வேற, பிரசங்கிக்கிறது வேற. சரி, இப்ப ஸ்திரீகள் பிரசங்கிச்சாங்களா அப்படின்ட்டு கிடைச்சி நம்ம கிட்ட வேற ஆதாரம் இருக்குது. வேற ஆதாரம் இருக்குது. யாருக்கா தெரியுமா? ஸ்திரீகள் வந்து பிரசங்கிச்சிருக்காங்க சபையில, ஸ்திரீகள் கூட செஞ்சாங்க. நிறைய வேத ஆதாரங்கள் இருக்கு. யாருக்கா தெரியுமா? நீங்க வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 16:1 வாசிங்க. சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாளா? கெங்கிரேயா ஊர் கட்ட சொல்லுங்கம்மா. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக பெபேயாளைன்னு வேதம் சொல்லுது. இந்த மூர்க்கர்களுக்கும் வேதம் தெரியாத மூடர்களுக்கும் தான் எழுதப்பட்டிருக்காண்டா. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க? சபையாப்போ நடத்திக்காங்களா இல்லையா? நடத்திட்டாங்க அந்த சபையை. அந்த அம்மா ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காராகிய பெபேயாளை அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா இருக்குது. ஏன்னா வேத புரோட்டோகால் எல்லாம் நடத்திருக்காங்க. இதை பேசினவர் யாருன்னா எம்டி ஜெகன் ஒருத்தர் பேசுறாரு. அதை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பெண்கள் பேசக்கூடாது. நான் என்ன சொன்னேன், அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நான் சொல்றேன். நீங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் வாசிங்க. ஏதாவது மத்தேயு 28:19 வாசிங்க சீக்கிரம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக. போதும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராங்க. ஆண்களை மட்டும் சீஷராங்க, பெண்களை விட்டுங்கன்னு எழுதியிருக்காங்க. ஆண்களை விட்டுட்டு பெண்களை மட்டும் சீஷராங்கன்னு எழுதியிருக்காரா? இல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாரையுமே சீஷராக்குங்கன்றாரு. இதெல்லாம் இவங்க படிக்கிறதில்லை. ஏன்னா சீஷத்துவமே இவங்களுக்கு பிடிக்காது. சீஷத்துவமே இவங்க பண்றது இல்ல. நான் டிவி ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காராக நான் மட்டுமே இருக்கணும். இந்த சேனலும் இந்த டிவியும் இந்த ஆஸ்தியும் இந்த பில்டிங்கும் 2000-3000 கோடி சொத்து எனக்கே சொந்தம். எனக்கு சீசன் உருவாக்கிட்டு அவங்க எல்லாம் கொடுத்துட்டு போனா அப்புறம் நான் ஆண்டே போயிட முடியாதா?
ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் வேணும்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நானே தான் இருப்பேன், எனக்கு சீசரில் யாரையும் நான் உருவாக்கவே மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, சீசரில் உருவாக்கி என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, யார் கையில் கொடுத்தாரு, யார் கையில் கொடுத்தாரு, சீசரில் கையில் கொடுத்துட்டாரு. வச்சுக்காங்கப்பா, எனக்கு அப்புறம் ஊழியம் யாருக்கு, எனக்கு அப்புறம் ஊழியம் யாருக்கு, உங்களுக்கு. ஏன் எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கீங்க, எனக்கு அப்புறம் ஊழியம் உங்களுக்கு, நீங்கள் தான். எனக்கு அப்புறம் அதிகாரம் உங்களுக்கு. சீசனுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்தாரு. மத்த 10:1 கொடுத்தாரு. அதிகாரத்தில் என்ன பண்ணாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. சொத்து உயிர் எல்லாம் எழுதிட்டாரு. எல்லாமே எனக்கு அப்புறம் என்ன எல்லாமே என்ன உங்களுக்கு தான் சொந்தம். எனக்கு யார் சொல்லுவாங்க, எந்த ஒளிக்கார் சொல்லுவாங்க. அதனாலதான் இவங்க மைண்ட் என்ன பண்ணுது, வேற பக்கமா திரும்புது. ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னா நினைச்சது ஒரு பக்கத்தை ஆல்ரெடி ஆஃப் பண்ணிடலாம். 50% 60% ஆல்ரெடி என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் புருஷன்ல இருந்துச்சு, அப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம். அப்புறமா எவ்வளோ மைண்ட் வேற மாதிரி இருக்குது. இல்லை, இயேசு கிறிஸ்து எல்லாரையுமே சீசன் ஆக்கணும் தான் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவுமே சில பேர் சொல்லுவாங்க, சீசர்ல வெறும் ஆம்பளைங்க மட்டும்தான் இருந்தாங்க, ஏசப்பா 12 பேரை வச்சிருந்தாருல அப்படிம்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. நீங்க அதையும் வாசிங்க, மார்க்ல வாசிங்க. நீங்க மார்க்கு 15ஆம் அதிகாரம் மார்க்கு 15:40. சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று நல்லா கேட்கணும், அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபும் யோசேப்புக்கு தாயான மரியாளும், சலமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேற அநேக ஸ்திரீகளும் இருந்தாங்க. ஆமென். அப்ப ஊழியம் செய்யற ஒரு லேடிஸ் குரூப் ஆண்டரோட இருந்திருக்கு இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் கூட 12 பேரை மட்டும் வச்சுட்டாரு அப்படின்னா, அவர் எங்கெங்கேயோ போவாரு. திடீர்னு காட்டுல தங்குவாரு, மலையில தங்குவாரு, கடலோரத்தை தங்குவாரு. லேடிஸ்க்கு போய் அங்க போய் தங்க முடியுமா? தங்க முடியாது. அதனால என்ன பண்ணாரு, அவர் என்ன செய்து வயசானவங்க கூட வைக்கல, வச்சிருந்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணாரு, ஆல்மோஸ்ட் என்ன செய்து எல்லாம் வாலிப வயசுல உள்ளவங்க, அவரோட வயசுல உள்ளவங்க தான் எல்லாரும் வச்சிருந்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு கல்யாணம் பண்ண மாட்டாங்களா, கல்யாணம் ஆகாதவங்க அந்த வயசுல எல்லாம் அவரோட வயசுல இருக்கவங்க தான் எல்லாரும் வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னு நினைச்சது, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க, ஒரே ஒரு டீம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாரு. எந்த வித்தியாசம் வேத பாதமே எதுவுமே இல்லாத என்ன பண்ண எல்லாரையும் ஒரே டீம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாரு. மற்றவங்களாம் டெய்லி வருவாங்க, மற்றபடி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க போவாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து தயார்படுத்திருந்தார். இன்னும் நீங்க பார்க்கணும்னா லூக்கா 8ஆம் அதிகாரத்துல கூட எழுதிருக்குது. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல எழுதி வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8:3. லூக்கா 8:2-3. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசு நீக்கிற மரியாளும், மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும். இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாருங்க, நீங்க நல்லா பாருங்க, தங்கள் ஆஸ்திகளாலதான் ஊழியம் செஞ்சாங்க அப்படிம்பாங்க. அங்கதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நல்லா கவனிச்சு பாரு, அங்க ஒரு கமா போட்டிருக்காரு. அங்க ஒரு கமா போட்டிருக்காரு. முதல்ல ஒரு குரூப் சொல்றாரு, வியாதிகளை நீக்கின சில ஸ்திரீகளும். எந்தெந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் வியாதியை நீக்கினார் அந்த ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீக்கினவங்களும், அவன் யோவன்னாலும் சூசன்னாலும், அப்புறமா ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்சவங்க. சில பேர் ஆஸ்தி இல்லாம ஊழியம் செஞ்சிருக்காங்க, சில பேர் அவங்களோட ஆஸ்திகளை வச்சு ஊழியம் செஞ்சிருக்காங்க. மற்ற ஸ்திரீகள் அவரோட கூட இருந்தாங்க. ஏன் அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்ச ஒரு குரூப் இருந்துச்சு. முதல்ல வந்து அந்த சின்ன குரூப் இருக்குல்ல, சில ஸ்திரீகளும் யோவன்னாலும் சூசன்னாலும் இவங்களாம் என்ன பண்ணாங்க, சும்மா ஆண்ட கூட சும்மா என்ன பண்ணாங்க, டெய்லி சோறு போனாங்களா? ஏன் அவங்களுக்கு சாப்பாடு இல்லையா? ஆண்டர் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது, அவருக்கு தங்கிறதுக்கு இடமே கிடையாது. இவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. இவங்க ஏன் அவன் பின்னாடி போகணும்? ஆண்டரோட போலாயா, ஊழியத்தை நம்மளும் செய்யலாம் அப்படிதான் போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யுது, ஓகே, அடுத்த கொஸ்டின் நான் வரேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, 12 பேரை உருவாக்குனாரியா? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? சீசர் நிறைய பேர் இருந்தாங்க, நமக்கு தெரியும் அது இல்லையா? சீசர் நம்ம லூக்கா 19, 33, 34, 37 பார்த்தோம்னா நினைச்சது ஒரு சொல்லி அநேக கூட்டமாய், திரளான கூட்டமாய் சீசர் இருந்தாங்க இயேசு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு மறுப்பு தெரிவிப்பாங்க. அந்த மறுப்பை நான் சொல்றேன், என்ன சொல்லி வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 36. லூக்கா 19:37 வாசிங்க. அவர் ஒலிவு மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில்
திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட திரளான கூட்டமாக சீசன் தான் இருக்குது. ஆம்பளைங்க தான் அவங்க படம் எழுதிருந்தா சீசன் இல்லை, எழுதலை இல்லையா? அடுத்து நீங்க பார்க்கலாம், ஒருவேளை அவங்க திருப்பியும் ஆண்கள் தான் போலாம் அப்படின்னு சொல்லலாம். அது கூட இன்னொரு வசனம் இருக்குது. இங்க எதுக்கு 2 மணிக்கு திரளான கூட்டமாக சீசன். முதல்ல இவங்களோட அடிப்படை தியாலஜியே தப்பு. 12 சீசன் சொல்லுவாங்க, 12 பாங்க 70 பாங்க. ஏசு கிறிஸ்துக்கு எத்தனை சீசன் இருந்தாங்களுக்கு கணக்கே இல்லை, கிடையாது. எவ்வளவு சீசன் கணக்கெல்லாம் சீசன் கவுண்டே கிடையாது, அவ்வளவு சீசன் அவருக்கு இருந்தாங்க. சரி, அப்ப என்ன சொல்றது? ஏசு கிறிஸ்து சீசன்ல ஆண் பிள்ளைங்க மட்டும்தானா அப்படி அந்த வாதத்துக்கு நீங்க வந்தா கூட நீங்க யோவான் 13:35 எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, யோவான் 13:35 எடுத்து பாத்தீங்க, யார் சீசன் வசனம் சொல்லுது? நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமா, சீசர்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு செஞ்சாரு, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் எல்லாரும் என்ன சீசன் என்று கண்டு கொள்வாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆம்பளைங்க தான் சீசர் ஆப்பாங்கன்னு சொல்லல, பொம்பளைங்க தான் சீசர் ஆப்பாங்கன்னு சொல்லல, வேற எந்த குவாலிபிகேஷன் இயேசு கிறிஸ்து கொடுக்கவே இல்லை. இப்ப அன்புள்ளவர்களா இருப்பாங்க, ஆம்பளைங்க மட்டும் தான் இருப்பாங்களா? பொம்பளைங்க இருக்க மாட்டாங்களா? ஒரு அன்புள்ள பொம்பளைங்க இருக்க மாட்டாங்களா? அப்ப 2 பேருமே சீசராக தகுதி ஆண்டவர் என்ன இருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. அப்ப சீசர் என்ன பண்ணிருக்காங்க? ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஆண்டோட சீசத்துவத்தை ஊழியத்தை ஆண்களும் செஞ்சிருக்காங்க, பெண்களும் செஞ்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து காலத்தை செஞ்சிருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து செய்யறதுக்கு முரணா, அவர் ஊழியம் செஞ்சதுக்கு முரணா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவாரா? எழுத மாட்டார், கண்டிப்பா எழுத மாட்டார். அவர் எழுதுகிறது சொல்லி அப்ப நோக்கம், எழுதப்பட்ட நோக்கம் என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு என்ன சொல்லி குருட்டுத்தனமா குருட்டு பாடம் படிக்கக்கூடாது. பைபிள்ல குருட்டுத்தனமா குருட்டு பாடம் படிக்கக்கூடாது. அது நமக்கு என்ன செய்யுது, ஒன்றும் புரியவும் செய்யாது, நமக்கும் விளங்காது, மற்றவங்களுக்கும் விளங்காது, நம்மளால நினைச்சது மற்றவங்களுக்கு நினைச்சது கேடு உண்டாயிரும். நீங்க மறுபடியும் நினைச்சது இவங்க இன்னொரு வசனம் சொல்றாங்க, அதை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. ஸ்திரீயானவர் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதியா இருக்க வேண்டும். இப்ப இதை சொல்ல பாருங்க, என்னங்க நீங்க சொல்றீங்க? உபதேசம் பண்றதுக்குலாம் என்ன செய்யுது? இங்கதான் எனக்கு என்ன செய்யுது? உபதேசம் பண்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் இல்லான்னு சொல்லி யாருக்கு உபதேசம் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க? என்னது? உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரத்துக்கு அனுமதி கொடுத்தது இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? குடும்பத்து தலையா யார வச்சாரு? குடும்பத்து தலையா யார வச்சாரு? புருஷனை தலையா வச்சனால என்ன பண்ணாரு? அந்த ஸ்திரீ என்ன பண்ணக்கூடாது? புருஷன் மேல அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஒரு தலை தான் இருக்கணும், 2 தலையா இருக்கணும். ஒண்ணு முட்டிக்கணும். அப்புறமா தலை ஒண்ணுதான் இருக்கணும். புருஷன் தலையா இருக்கிறான், புருஷனுக்கு மேல ஆண்டவர் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யுது? ஆண்டவர் கீழே புருஷன் இருக்கா, புருஷன் கீழே முழு குடும்பமும் இருக்குது. ஆனா பவுல் ரொம்ப கிளீனா இருந்தாரு. கிறிஸ்துவுக்குள் ஸ்திரீ இல்லாம புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாம ஸ்திரீயும் இல்லை. அப்ப என்ன செய்யுது? விசேஷமா ஒண்ணு இல்லை. ஆனா என்ன செய்யுது? தலைவன் ஒருத்தன் தான் பண்ற ஆண்டவருடைய திட்டம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இங்க என்ன பண்றாரு? உபதேசம். ஏன்னா நீங்க முந்தின வருஷம் என்ன பண்ணிருக்காரு? ஸ்திரீயை குறித்து தான் சொல்றாரு. ஸ்திரீ என்ன பண்ணக்கூடாது? உபதேசம் பண்ணி புருஷனுக்கு அதிகாரம் செலுத்த மாதிரி ஸ்திரீ நடந்து கொள்ள கூடாது அப்படின்றாரு. ஏன்னா கீழே எழுதுறாரு. இங்க எதை குறிச்சு எழுதுறாருன்னா குடும்பத்தை குறிச்சு தான் எழுதுறாரு. ஏன்னா 13 சொல்றாரு பாருங்க. எண்ணத்தினாலில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். படிச்சது ஆதாம் ஏவாள் குடும்பத்தை குறிச்சு ஆண்டவர் பேசுறாரு. கணவன் மனைவி குடும்பத்தை குறிச்சு பேசுறாரு. குடும்பத்தில் கிடைச்சது ஸ்ரீ புருஷன் மேல அதிகாரம் செலுத்தக்கூடாது, உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வசனத்துப்படி என்ன செய்யுது? எதனால பண்ணணும்? நீ கேட்டு என்ன செய்யுது? ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி கத்துக்க. ஆனா என்ன அதிகாரத்தோட உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை தான் கொடுக்காத தவிர சபையில பேசக்கூடாது நீங்க சொல்லலை. ஏன்னா இதையும் சொல்லுவாங்க சில பேர். இதுவும் என்ன செய்யுது? வசனம் சொல்லுது. அப்ப என்ன ஆண்டவர் இங்க பாருங்களேன், எல்லாரும் சீஷராக்குன்னாரு. ரொம்ப சிம்பிளான தியாலஜி, ஆண்டவரோட தியாலஜி. இயேசு கிறிஸ்து ஒருத்தரா வந்தார், நிறைய பேரை சீஷரா உருவாக்குனார். ஒவ்வொரு சீஷர்களும் 5 பேரை 10 பேர் சீஷரா உருவாக்குவாங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? அவங்க 10 பேர் சீஷரா உருவாக்குனா அது 100 பேர் ஆகும். அது 100 பேர் 10 பேர் சீஷரா உருவாக்குனா 1000 ஆகும். 1000 பேர் 10 பேர் சீஷரா உருவாக்குனா அது 1 லட்சம் ஆகும். 1 லட்சம் பேர் 10 பேர் சீஷரா உருவாக்குனா 10 லட்சம் ஆகும். அது இவ்வளவு சீக்கிரமான சுவிசேஷமும் இந்த ஆண்டோட சத்தியமான ஜனங்களுக்கு போய் சேரும். அதுல ஆம்பளை பொம்பளை ஆண் பெண் என்ற ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கவே இல்லை. கண்டிப்பாக ஸ்திரீகள் என்ன பண்ணலாம்? ஊழியத்தை செய்யலாம். இதுக்கு வேதத்தில் எந்த விதமான ஒரு முரண்பாடுமே கிடையவே கிடையாது. இது என்ன பண்றாங்க? சரியா பாக்குதுல அப்படியே என்ன பண்றது? கண்ணை மூடிட்டு என்ன பண்றது? ஏன்னா மனசுல என்ன தெரியுமா? இவங்களோட மனசுல என்ன? இவங்களாம் ஆணாதிக்கவாதிகள், இவங்களாம் ஆணாதிக்க சமூகம். நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாருங்க, எந்த ஒரு திருச்சபையோ எந்த ஒரு காங்கிரிகேஷன் பெரிய ஒரு டயசிஸ் எதுவும் எடுத்துக்காங்களேன், இது லீட் பண்றவங்க யாரா இருப்பாங்க? எல்லாருமே ஆம்பளைங்களா தான் இருப்பாங்க.
அப்ப இந்த ஆணாதிக்க சமூகம் என்ன நினைக்குதுன்னா உலகத்திலேயும் ஆணாதிக்கம் தான் இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆண்கள் தான் ரூல் பண்ண வேண்டும் நினைச்சு வருது. அது மாதிரி இவங்க என்னமா அப்படிதான் இருக்குன்னா பெண்கள் உபதேசிக்கிறது இவங்களுக்கு இந்த ஆணா. ஏன்னா இதை டிசைட் பண்றவங்க யாரு, ப்ரீச் பண்றவங்க யாரு, நிறைய பேர் ஆம்பளைங்க தான் பண்றாங்க. அவங்களுக்கு யாரு பொம்பளைங்க ப்ரீச் பண்றது பிடிக்கல, சுவாபத்திலே பிடிக்குது இல்லை. நான் உண்மையை சொல்றேன், நீங்க எப்படி நினைச்சா எனக்கு அதை பத்தி அப்படி இல்லை. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். நான் போய் என்ன செய்யுது, ஒரிசால போய் என்ன செய்யுது, அலியாவோட ஒய்ஃப் என்ன பண்ண நல்ல என்னோட வசனத்தை கேட்டு நல்ல வசனத்தை குறிச்சு கேட்டு 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 கற்றுப்பா. அந்த பொண்ணு நல்லா கற்றுப்பா, நல்ல அபிஷேகம் உண்டு, நல்ல உண்டு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவளை குறித்து சொன்னார், இவன் கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே அது பிடிக்காது. அலியா, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பி யாருமே பிடிக்காது. அதெல்லாம் பண்ணுறது நாங்கள் தான் அது பண்ணுவோம். பொம்பளைங்களாம் போய் சொல்கிறோம், நாங்கள் உட்காந்து கேட்குறது. ஏன்னா அவங்களுடைய சமூகம், அந்த கட்டமைப்பு, ஆதிவாசி கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல புருஷன் உயர்ந்தவன், ஸ்திரீ என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, முன்னாடி பேசவும் கூடாது. இவன் சொல்லி நாங்க கேட்கறதா, இவ பிரசங்கம் பண்ணி நாங்க கீழே உட்காந்து கேட்கறதா அப்படின்றது அவங்களோட மெண்டாலிட்டி. இதுதான் நான் சொல்ல வரேன், ஆணாதிக்க சமூகம். அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லவே இல்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்ட்டு வேதம் ரொம்ப கிளா சொல்லுது. அவர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் என்ன பண்ணலாம், ஆண்டை குறிச்சு, ஆண்ட வசத்தை குறிச்சு என்ன பண்ணலாம் பேசலாம். இதை குறித்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை பேசலாம் வைக்கலாம், ஆனால் சபையை நடத்தக்கூடாது அப்படி நிறைய கான்ஃபிடன்ட் சொன்னாங்க. ஆனால் எங்கேயுமே ரொம்ப என்ன செய்யுது, எல்லா இடத்துல ரொம்ப கிளீனாக இருக்குது. ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னு என்ன செய்யுது, வாயை மூடிக்கிட்டு பிரேயர் நடக்கிறப்போ சத்தமில்லாமல் இருக்கணும்னு எழுதியிருக்காரு. ஏன்னா இவங்க ரொம்ப என்ன பண்ணாங்க, கொய்யாமையா என்ன பண்ணாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ண அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாரு எழுதுறாரு. ஆனால் என்ன செய்யுங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதல. உபதேசம் யாருக்கு பண்ணக்கூடாது, புருஷனுக்கு நீ உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் சொல்லி எழுதிக்காருங்க. அதை விட்டு இவங்க அது சொல்லப்பட்ட விஷயமே வெறும் குடும்பத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு, அந்த 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்டது குடும்பத்தை குறித்து எழுதுற. நீங்க அதை பத்தி பார்க்கணும்னா நீங்க ஃபுல்லா வச்சு பார்க்கணும், மேல இருந்து வாசிக்கணும். புருஷன் 8ஆம் வசனம் சொல்றாரு, புருஷன் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. புருஷன் என்ன பண்ணக்கூடாது, கோபமும் தர்க்கம் இல்லாமலும் பரிசுத்தமான கைகளை எடுத்து எல்லா இடங்களும் ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தர் பேசினாரு பாருங்க, செமையான காமெடி. கைகளை உயர்த்து ஸ்திரீகளை ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஏன்னா 8ஆம் வசனம் வாசிமா நந்தினி. அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால இப்படி நான் போய் சொல்லுங்க, இந்த வீடியோ இருக்குது உங்களுக்கு வேணா நான் காமிக்கிறேன். ஸ்திரீகள் கைகளை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு, மனுஷன் எப்படி யோசிக்கலாம் பாருங்க. ஸ்திரீ அப்ப கையை வைத்து விடாதா, ஜெபம் கையை என்னலாம் என்ன செய்யுது நடக்குதுன்னு நிறைய என்ன செய்யுது பேதர் எழுதுறாரு. அந்த நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்த மாதிரி உங்களுக்குள்ள அநேக கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய போதகர்கள் என்ன பண்ணுவாங்க, கள்ள போதகர்கள் இருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், அது வேதத்தின்படி இருக்குதா, வேத சத்தியத்தின்படி இருக்குதா, வேத ஆதாரத்தின்படி இருக்குதா நினைச்சது நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சது யார் எது சொன்னாலும் நினைச்சது கண்ணை மூடி நம்பிடவே கூடாது. வேத வசனம் எப்படின்னு ஆராய்ச்சி பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். 1 பேதுரு 2:1 வாசிங்க பிரதர். இப்படி இருக்க இல்ல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பிரதர். இப்படி இருக்கு கர்த்தர் தயை உள்ளவர் என்பது. சாரி 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தாங்க. எப்போ அப்போ அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள நிறைய கள்ள போதகர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசி இன்னைக்கு இருக்காங்க. அதான் நம்ம சொல்லிட்டு போக வேண்டாம். கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ள இருப்பாங்க. அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் மித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். நிறைய இருக்குது, அப்புறம் வாசிக்க வேண்டாம். அப்படி நிறைய பேர் இந்த கெட்ட நடக்கையில என்ன பண்ணுவாங்க, பின்பற்றி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தவறான நினைச்சது கல்ட்ட பின்பற்றி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போவாங்க. நம்ம நினைச்சது சத்தியத்துக்கு செவி கொடுக்கலாம் இருக்கணும். எப்ப நினைச்சது வசனம் சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கணும், வசனத்தை படிக்கணும். வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஓகே வசனத்தை படி கரெக்டாகுதா, இந்த காரணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யுது, ஆண்டவர் ரொம்ப கிளீனா சொல்றாரு, ஸ்திரீகள் என்ன செய்யுது, சபையில பேசாம இருங்க, தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா அங்க பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிக்கா, கொரிய சபைக்கு எழுதிக்காரு. அது ஓகே. எந்த சபையில யாராச்சும் நினைச்சது ரொம்ப நோக்கம். நான் நிறைய இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண, நிறைய இடத்துக்கு போயிருக்கலாம் நான் சொல்றேன், நிறைய இடத்துல நான் ப்ரே பண்ண நான் போயிருக்கலாம் சொல்றேன். எல்லா இடத்துக்கும் நம்ம இந்த லேடிஸ் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நாங்கள் மீட்டிங் நடத்தவே முடியாது. அவங்க கொய்யா நாங்கள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம நினைச்சது எல்லாருடைய ஃபோக்கஸ் என்ன பண்ணும், அங்கதான் போகும். கொஞ்சம் வாய் மூடி மெதுவாக கூட கேட்க மாட்டாங்க. எது கேட்டாலும் அவங்க பேசுறதே கொஞ்சம் அவங்க சுவாபம் அப்படி கேட்பாங்க. அப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை குறிச்சுதான் அவங்க எழுதிக்காத தவிர சபைகளை ஸ்திரீகள் பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு எழுதலை.
ஏன்னா ஆண்டவர் நிறைய பேரை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார், உபயோகப்படுத்துவார், எல்லாரையும் படுத்துவார். ஏன்னா நம்ம எல்லாரையும் சீஷர்களாக உருவாக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னார். நம்ம ஒரு வருஷத்தை வாசிட்டு முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். கட் பண்ணி சொன்னேன். அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான ஆண்கள் மேலும் ஊற்றுனாரா? வாசிங்க. அப்பொழுது உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். குமாரத்திகள் வந்து பெண்கள் இல்லையா? குமாரத்திகள் ஆண்களா? குமாரத்திகள் ஆண்களா பெண்களா? குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இது இங்க மட்டும் எழுதல, இது யோவேல் எழுதின தீர்க்க தரிசனம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாட்டில் எழுதின தீர்க்க தரிசனம் இல்லையா? யோவேல் எழுதினது தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாரு? யோவேல் எழுதின புத்தகங்கள் பேசுறாரு. வாசிங்க, இன்னும் வாசிங்க. உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். கீழே வாசிங்க. என்னுடைய ஊழியக்காரன் மேலும் நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க. என்ன ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊழியக்காரர் 2 பேர் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இங்க ஒரு டவுட் இல்ல, ஆண்டவர் ரொம்ப திட்டமா பேசுறாரு. இத அறியாம ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆவியை விட்டுருங்க. ஊழியக்காரிகள் ஆண்டவர் பார்த்தா கொடுத்துருக்காரு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெபராமா யாரு? அப்ப ஆம்பளையா? அந்த அம்மா பழைய பாட்டம் தெபராமா ஆம்பளையா? உலகத்திலே பெரிய யுத்தத்தை நடத்துனது அந்த அம்மா தான் இல்லையா? என்ன ஆச்சு அந்த அம்மாவோட யுத்தத்துல? என்ன ஆச்சு? வித்தியாசமா என்ன நடந்துச்சு? வித்தியாசமா அந்த அம்மாவோட யுத்தத்துல என்ன நடந்துச்சு யாருக்கா தெரியுமா? நட்சத்திரங்களும் ஆயங்களும் என்ன பண்ணுச்சு? சிசராவோட யுத்தம் பண்ணுச்சு. அந்த அம்மா போய் யுத்தம் பண்ணாங்களா? எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு என்ன, எவ்வளவு பவர்ஃபுல்லான அம்மா. ஆமென், அல்லேலூயா. அங்க வசனம் ஒரு விஷயம் சொல்லுது, நீங்க தெரிஞ்சுக்கணும். தெபராலே நீ இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று வசனம் சொல்லுது. தெபராலே நீ இஸ்ரவேல் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள்